Let's cook. Let's eat. இப்போ வாங்க பாபிக்யூ நேஷன் ஸ்டைலில் கிறிஸ்பி கார்ன் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்ன் எடுத்து வேக வச்சு உதிர்த்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரோசன் கார்ன் யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1 கப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க குவான்டிட்டி. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் மேங்கோ பவுடர். உங்கள்கிட்ட மேங்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் சாட் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அப்புறம் இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் வச்சுருக்க ஃபஸ்ட்டு கார்ன் வேக வச்சுருக்க கார்னை சேர்த்துக்கிறேன். நான் இது கூட நான் வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வச்சுருக்க பெப்பர் பவுடரில் கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கிறேன். அப்புறமா உப்பு அதுலேயும் கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சலடை எடுத்து இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸஸ் ஃப்ளவர்லாம் நம்ம வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை சளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வச்சுருக்கதை பாருங்கள், சளிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு வந்துடுச்சு. இது வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா மொறுமொறுன்னு பொரிஞ்சு வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும். அப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இதை நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இதில் நம்ம வச்சுருக்க பெப்பர் பவுடர், மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மிச்சம் வச்சுருக்க உப்பை சேர்த்துக்கிறேன். இதோட பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம மேங்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாத்தூள், நம்ம லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வேணா ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாமே எல்லா கார்ன்லையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பி கார்ன்ஸ் ரெடி. Thank you for watching. Let's cook. Let's eat. Bye bye.